ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். உன்மதம் இப்ப தாரிசல் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க மலையாள த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான குஞ்சாக்கா போபன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கான்ஸ்டபிளா இருக்காரு. ஆனா அவருக்கு சினிமால ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஆசை இருக்கும். அதற்கான முயற்சிகளையும் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் அவரோட ஒய்ஃபான லிஜுமல் ஜோஸுக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் ஹீரோ ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஒரு சூழ்நிலையில அவரோட பேட் டைம்னால அவருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது. பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு குஞ்சாக்கா பவன் போறாரு. போன அன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் நோட்டை எடுக்க போய் தவறுதலா ஒரு கேஸ் ஃபைல்ல கையை வச்சிடறாரு. அவர் கை வச்சதை பார்த்ததுமே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே பதறாங்க. காரணம், அது ஒரு சபிக்கப்பட்ட கேஸ். அந்த கேஸ் ஃபைல் மேல கை வச்சாலே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அடுத்தடுத்து பிரச்சனைகளா வந்து சேரும். அந்த கேஸ் ஃபைல் மேல கை வச்ச போலீஸ் ஆபீசர் சஸ்பெண்ட் ஆகலாம். அவரோட யூனிஃபார்ம்ல ரத்தக்கரை உருவாகும் அப்படிங்கிற மாரி சொல்லி பதறாங்க. இதுல குஞ்சாக்க போபனுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அடுத்தடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனைகள் வந்து சேருது. குஞ்சாக்கா போபன் லைஃப்லயும் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் உன்மதம். என்னை பொறுத்த வரைக்கும் உன்மதம் நல்ல ஸ்டோரி அவுட்லைனோட இருக்கிற படம். ஆனா அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளேயை தான் இந்த டீம் கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலாகவும் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸாகவும் படத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாலும் ஸ்கிரீன் பிளே, அதுவும் குறிப்பா செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே டோட்டலா சொதப்பலானதுனால எனக்கு இந்த படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிலோ ஆவரேஜ் மூவி தான். இந்த படம் இப்ப தாரிசில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. உன்மதம் படத்தை பத்தி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோல இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய்.